Hi, hello friends. Welcome back to Pinchu Karangal. இன்னைக்கு நம்ம 3rd standard unit 1ல இருக்கக்கூடிய ஒரு let us read portion தான். ஒரு சின்ன supplementary reader with a good moral. The King and the Angel அப்படின்ற ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். So இந்த ஸ்டோரியில நமக்கு என்ன moral கிடைக்க போகுது? வாங்க பார்க்கலாம். A king wanted to build a new palace. ஒரு ராஜா ஒரு புதிய அரண்மனை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. I want a big palace with wooden pillars. அதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா மர தூண்களால கட்டப்பட்ட அரண்மனையா அது இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ராஜாவினுடைய ஆசை. Find the biggest tree and cut it அப்படின்னு, அதாவது அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரங்களை கண்டுபிடிச்சு அதை வெட்டுங்க அப்படின்னு காவலாளியை கூப்பிட்டு ஆர்டர் போடுறாரு. எஸ் மை லார்ட், அவங்களால கண்டிப்பா மறுத்து பேச முடியாது இல்லையா காவலாளிகளால. சோ ஆகட்டும் அரசே அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? They found a big neem tree to cut. அங்க இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு வேப்ப மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க வெட்டுறதுக்காக. Cut the tree for the king. காவலாளிகள்லாம் போய் அந்த வேலையாட்களை கூப்பிட்டு இந்த மரத்தை நம்மளுடைய அரசருக்காக நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த வேலையாட்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓ ப்ளீஸ் டோன்ட் harm the tree. அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? harm, அந்த மரத்தை துன்புறுத்தாதீங்க. It is the oldest tree in the town. இந்த பட்டணத்திலேயே ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு மரம் அப்படின்னா இதுதான். It saves us from falling sick. நாங்க உடல் நலம், எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பங்கம் விளைவிக்கும் போதெல்லாமே இந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியவை தான் எங்களை உயிரை காப்பாத்துது, எங்களை ஆரோக்கியமா வச்சுக்குது. அதனால தயவு செய்து இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. We will not let you cut the tree. ஊர் மக்கள் எல்லாருமே கூடிட்டாங்க, இந்த மரத்தை வெட்டுறத நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. It is the king's order. அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் இது அரசரின் கட்டளை, இதை நீங்க மதிச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா இந்த சம்பவத்தை போய் ராஜா கிட்ட சொல்லணும் இல்லையா? போறாங்க. They went to the king and told about the tree and the people. அந்த மக்கள் அந்த மரத்தை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களையும் ராஜா கிட்ட சொல்றாங்க. I will come with you to cut the tree. ராஜா என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் உங்க கூட நிக்கிறேன் அந்த மரத்தை வெட்டுறதுக்காகன்னு தான் சொல்றாரு ராஜா. That night, அன்னைக்கு நைட் என்ன நடக்குது அப்படின்னா, the angel came in the king's dream. அரசரின் கனவுல ஒரு தேவதை வருது. அந்த தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நீம் ட்ரீ தான். My lord, I am the angel of the tree. நான் தான் இந்த மர தேவதை பேசுறேன் உங்க கூட. I am home to many birds. நான் நிறைய பறவைகளின் வாழிடமாக இருக்கிறேன். There are many small trees near me. எனக்கு பக்கத்துல நிறைய குட்டி குட்டி மரங்கள் இருக்குது. Also many come and rest in my shade. நிறைய பேர் என்னுடைய நிழல்ல இளைப்பாரி விட்டு போறாங்க. Please do not cut me. தயவு செய்து என்னை வெட்டாதீங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை கேக்குது. Your wood is very good. I have to cut you. அதே கனவுல ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய மரங்கள் ரொம்பவே கடினமானதாக, ரொம்பவே எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ நீங்க ரொம்பவே குட்டா இருப்பீங்க. I have to cut you. நான் உங்களை வெட்டிதான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா ராஜா சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குது? ஓகே, அதாவது நீங்க வெட்டணும் அப்படின்னு ரொம்பவே கண்டிப்பா சொல்றதுனால வெட்டுங்க. தென் கட் மீ when it rains. ஆனா மழை வரும்போது வெட்டுங்க. கட் மீ in 3 parts. என்ன 3 பாகமா வெட்டுங்க. ஃபர்ஸ்ட் மை லீவ்ஸ். முதல்ல என்னுடைய இலைகளை வெட்டுங்க. தென் மை பிரான்ச்சஸ். அதுக்கப்புறம் என்னுடைய கிளைகளை வெட்டுங்க. அண்ட் தென் மை ட்ரங்க். அதுக்கப்புறம் என்னுடைய அடிபாகத்தை வெட்டுங்க அப்படின்னு அந்த மர தேவதை கேக்குறாங்க. ஆனா இது ஒரு குழப்பமான ஒரு வாசகமா இருக்கு நம்மளுடைய அரசருக்கு. அந்த கனவுலயே அரசர் கேக்குறாரு, why do you say so? நீ ஏன் இந்த மாதிரி சொல்ற? முதல்ல கட் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் பரவாயில்ல கட் பண்ணிக்கோ, ஆனா இந்த மாதிரி கட் பண்ணு, மழை வரும்போது கட் பண்ண சொல்றீங்க, 3 பார்ட்ஸா கட் பண்ண சொல்றீங்க, முதல்ல லீவ்ஸ், அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் ட்ரங்க்னு சொல்றீங்களே, இது எதனால அப்படின்னு நம்மளுடைய அரசர் கேக்குறாரு. அதுக்கான பதில் தான் அவருடைய எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு பதிலா அமைது. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இஃப் யூ கட் மீ ஒன்லி ஒன் டைம். ஏன்னா நீங்க ஒரே முறையில கட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, then I may crush the birds.
அதாவது கட் பண்ணும்போது இந்த பறவைகளுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா இந்த மரம் வெட்டப்படுது அப்படின்னு. வெட்டி ஒரே அடியா சாய்க்கும் போது அந்த பறவைகள் எல்லாம் நசுங்கி இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ட் ஸ்மால் ட்ரீஸ், அங்க கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மரங்களும் அழிந்துவிடும். இஃப் ஐ ஃபால் இன் 3 பார்ட்ஸ், என்னை வந்து நீங்க ஒவ்வொரு பார்ட்ஸா நீங்க கட் பண்ணுனீங்க அப்படின்னா தென் சம் ஆஃப் தம் வில் லிவ். அந்த இலைகளை மட்டும் முதல்ல எடுக்கும் போது பறவைகள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை ஆயிட்டு அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் கிளைகளை வெட்டும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெயிட் குறையும் போது பக்கத்துல இருக்க மரங்களும் காப்பாற்றப்படும். இந்த மாதிரி செய்யும் போது நிறைய உயிர்களை நான் காப்பாற்றலாம் அப்படின்னு அந்த மர தேவதை சொல்றாங்க. The king woke up. உடனே அந்த அரசர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் he felt bad for the tree. அவரு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு, ரொம்பவே கில்ட்டியா இருக்கிறாரு. Don't cut the tree. காவலாளிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த மரத்தை வெட்டாதீங்க. We should save all the trees. இதே போலதானே ஒவ்வொரு மரமுமே தன்னை வந்து நினைச்சிட்டு இருக்கும். ஏன்னா எல்லா மரங்களுமே ஒரு பறவைகளின் வாழிடமாகவும் மக்களுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு இடமாகவும் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மரத்திற்கும் இதே கான்செப்ட் தானே. ஸோ சேவ் ஆல் த ட்ரீஸ், ஐ வில் பில்ட் மை பேலஸ் வித் ராக்ஸ். நான் வந்து என்னுடைய அரண்மனையை பாறைகளை வைத்தே கட்டிக்கொள்கிறேன் அப்படின்ற முடிவுக்கு இந்த தேவதை அரசரை கொண்டு வந்துருச்சு. ஸோ ரொம்பவே ஒரு பெஸ்டான ஒரு மாரல் இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ மரங்களை வந்து வெட்டக்கூடாது, மரங்கள் தான் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது. பல பேருக்கு நிழல் தரக்கூடியது, பறவைகளுக்கு வாழிடமா இருக்கக்கூடியது, மழை கொடுப்பதற்கு உதவக்கூடியது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் லெட் அஸ் திங்க் அண்ட் டூ. இப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்க. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இந்த பிக்சரை பார்த்தா நமக்கு என்ன மாதிரி தோணுது? எஸ், இது என்ன பிக்சர்? பேலஸ். வெரி குட். தென் இது என்ன பிக்சர்? பீப்புளா, ஏஞ்சலா? Angel. Very good. Then இத நம்ம வந்து சர்க்கிள் பண்ணியாச்சு. Then fill in the blanks. The king wants to build a palace with wood. Yes, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பிக்டோரியலா தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிக்சரை வச்சு கூட நீங்க தாராளமா சொல்லலாம். நம்பர் 2, the tree angel came in the king's dream. நேர்ல வரல, ட்ரீம், கனவுல தான் வந்தாங்க. அடுத்தது let us make prints with leaves. நிறைய லீவ்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு உங்க சர்க்கம்ஸ்டன்ஸ்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இலைய வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு ask the children to bring different types of leaves. ஏதாவது சில லீவ்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு அதுல ஒரு பெட்டரான லீஃபை எடுத்து பெயிண்ட் ஒன் சைடு, அந்த இலையின் மேற்புறத்துல வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு with any color you like. Press the colored side on the textbook. அதை வச்சு நீங்க இதுல trace out பண்றீங்க. Now take the leaf out. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதை ட்ரை ஆக்கிட்டு அது என்ன லீஃப் அப்படின்றத my leaf is, for example neem tree சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா my leaf is neem leaf அப்படின்றத அவங்கள எழுத வைக்கிறோம். ஸோ சூப்பர். தென் பிக் பிக்சர் இருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ஷன் அப்படின்னா இந்த பிக் பிக்சரை தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுல வந்துட்டு ஒரு பையன் அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். when does he get up? அவங்க எப்ப எந்திரிச்சுக்கிறாங்க? he gets up at 5 o'clock. Number 2, when does he go to bed? he goes to bed at 9 o'clock. 9 o'clockன்றதே ரொம்ப அதிகம் தான். ஸோ 8 o'clock கூட போதும். then when does he celebrate his birthday? he celebrates his birthday on 7th March. ஓகே, அந்த கேலண்டர் இருக்கு இல்லையா, அந்த கேலண்டரை வச்சு நம்ம அந்த டேட் அண்ட் டே இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா சொல்லணும். தென் நம்பர் 4, when does his summer holiday begins? his summer holiday begins in April. when does his school reopen? his school reopens in June. then when does we celebrate the Independence Day? we celebrate the Independence Day on 15th August. when does he visit library? he visits library on 29th January. எல்லாமே இந்த பிக்சர்ல இருக்கு. ஸோ இதை வச்சே நம்ம அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்துட்டு கொண்டு வரோம். ஓகே, தென் ஐ கேன் டூ ஐ திங்க் நீங்களே செய்யறது பெட்டர் வேயா இருக்கும். ஸோ நம்ம அந்த கோகனட் க்ரௌ லெசன் பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதை வச்சு நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இடையில இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோனட்டிக்ஸ் பேஸ் பண்ண சில வேர்ட்ஸ், அதுக்கப்புறம்
இடையில இருக்கக்கூடியது எல்லாமே கிராமட்டிக்கல் போர்ஷன்ஸ் தான், நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. தென் லேர்னிங் அவுட்கம். ஓகே, ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு வீடியோவா இது இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.